ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா 12th ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாமே வந்து நம்ம சாப்டர் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப்டர் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். சரியா? இதை மட்டுமாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போனீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூலும்லா, காஸ்லா, சரியா? அதே வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த தாம்சன் எஃபெக்ட்டு, சரியா? இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. இதெல்லாம் அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே ஒரு முடிவு பண்ணிடலாம். ஓகே, இதுதான்ப்பா நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா தெளிவாயிடலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பழைய கொஸ்டின்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணணும், ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு வந்து தயாராகணும். அப்படி தயாரானால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல மார்க் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ யூனிட் 3 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 3ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் 4, சரியா? யூனிட் 4 வந்து நமக்கு அதாவது இதில் எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தியரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் இருக்கிற சம்ஸுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. ஏன்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சம்மு தான் கேட்குறாங்க. சரியா? அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.